இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதனை காண பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய நிலையில் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் முறையாக செய்து தராதால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக குழந்தைகள் பலரும் கதறெழுத வீடியோவை சவுக்கு சங்கர் தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு போலி என்கவுண்டர்களில் காட்டும் அதே உற்சாகத்தை போக்குவரத்தை பராமரிப்பதிலும் கூட்டத்தை நிர்வகிப்பதிலும் காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ரவுடிகளின் மொழியை பேசுவதில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியை நடத்த ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை நாரடித்து பதிவிட்டுள்ளார். மேலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பெண்கள் பலரும் மயங்கி விழுந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு பல வசதிகள் கொண்ட பந்தலில் அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதாகவும், ஆனால் வாக்களித்த மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் சிரமப்பட்டு வருவதாகவும், இதற்கு பெயர்தான் விடியலாட்சி என இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் மக்களை காப்பாற்ற வக்கில்லாத உங்களுக்கெல்லாம் கூலிங் கிளாஸ் ஒரு கேடா என்றும், முதல்வர் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்தி வருவது மட்டுமில்லாமல் தனியாக ஒரு மேடை அமைத்து ஸ்டாலின் குடும்பம் மற்றும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இது என்ன மன்னராட்சி என்றும், தொடர்ந்து திமுக அரசின் இந்த அலட்சிய போக்கிற்கு கூடிய விரைவில் மக்களை உரிய பாடம் புகட்டுவார்கள் என எதிர்த்தரப்புகள் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.